இண்டிகோ விமானத்தின் விமான சேவை இன்று நள்ளிரவு முதல் சீராகும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. நாடு முழுவதும் விமான சேவை விரைவில் சீராகும் என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி தெரிவித்திருக்கிறது. இன்று காலையில் 500க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்தானதாக தகவல் கிடைத்தது. பாதிப்புகளை விரைவில் சரி செய்ய இண்டிகோ நிறுவனத்திற்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கி கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். தற்போது இன்று காலையில் ஒரு செய்தி வந்தது. 500க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், பயணிகளுக்கு முன் அறிவிப்பு வழங்கவில்லை, வேறு என்னென்ன ஏற்பாடுகள் என்ன என்பது தெரியாமல் பயணிகள் குழம்பியிருந்ததாக தகவல் கிடைத்தது. இண்டிகோ நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? விமான போக்குவரத்து அமைச்சகம் என்ன தெரிவித்திருக்கிறது? கண்டிப்பாக கடந்த 4 நாட்களாகவே இண்டிகோ விமான சேவையில் பெருமளவிலான பாதிப்பு இருந்து வருகிறது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன என்றால், பணி கட்டுப்பாட்டு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியதுதான் என இண்டிகோ நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஊழியர்கள் சரியான நேரத்தில், அதாவது ஊழியர்களை சரியான பணி நேரத்திற்கு மேல் அவர்களை பணியில் அமர்த்த முடியவில்லை, அதிக பணியை வாங்க முடியவில்லை என்பது உள்ளிட்ட காரணங்களால் புதிய ஆட்களையும் தேர்வு செய்ய முடியாமல் இந்த விமான சேவைகள் பாதிப்பானது ஏற்பட்டது. இதை தாண்டி தொழில்நுட்ப அம்சங்களும் சில இருந்ததாகவும் இண்டிகோ நிறுவனம் தரப்பில் தெரிவித்திருந்தாலும் பகிரங்க மன்னிப்பு கேட்டது. விரைவில் நாங்கள் இதையெல்லாம் சரி செய்வோம் என்று இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில தற்போது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள விமான சேவை பாதிப்பு அப்படின்றது விரைவில் சரி செய்யப்பட வேண்டும். இதற்காக அனைத்து பைலட் சங்கங்களும் பைலட்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது குளிர்காலம், விடுமுறை பயண கூட்டம், திருமண சீசன் தொடங்க உள்ளது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் விமானங்களில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே இது போன்ற தாமதம், ரத்து போன்ற பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் விமான சேவை சீராக இயங்க வேண்டும். தேவையற்ற தாமதங்களும் ரத்துகளும் தவிர்க்கப்பட வேண்டும். பயணிகள் கூடுதல் தொந்தரவுக்கு உள்ளாகக்கூடாது என்பதை அறிவுறுத்தும் வகையில பைலட்டுகளும் சங்கங்களும் ஒத்துழைக்க வேண்டும். விமான நிறுவனங்களுக்கு பணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில், விமான நிறுவனத்திற்கு சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல விமான நிறுவனத்துடன் போட்டியிடாமல் வாடிக்கையாளர்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முறையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருப்பது யார் என்று பார்த்தால், டிஜிசிஏ தலைவர் ஃபைஸ் அகமது கித்வாய் அவர்தான் கடிதம் வாயிலாக விமானிகள் சங்கத்திற்கு இதை அறிவுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தொழில்நுட்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இண்டிகோ விமான சேவை கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் கடந்த 4 நாட்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது